நாம் அடித்த அடி யார் கேட்டுச்சோ இல்லையோ அந்த தந்தி டிவிக்காரனுக்கும் பாலிமர் டிவி கேட்டிருக்கியா. அதில் 2 டிவிலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதில் யூடியூப் புட்டர்ஸ் மட்டும் இல்லை, அதில் நான் டிஆர்பி ராஜா அவர்கள் போட்ட ட்வீட்டு, அப்புறம் திமுக ஆதரவாளராக நீ பரிதாபங்களுக்கு எதிராக யாரால் ட்விட்டரில் வேலை செஞ்சாங்களோ எல்லாருக்கும் பாராட்டுக்களை அதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம தந்தி டிவிக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியில் பண்ண அந்த சின்ன ஸ்டோரி இருக்குல்ல, அது ரொம்ப நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் இருந்தது. அந்த நிகழ்ச்சியை பண்ண அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யூடியூப் புட்டர் சார்பாக உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை நாம் ஒரு வாழ்த்து தெரிவித்தோம்னாக்கா அந்த வாழ்த்தையே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆப்பாக கூட மாறலாம் தந்தியில். அதனால் அந்த ஆப்ப சுருவன வேலையை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால வாழ்த்து சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். முதல்ல இந்த பாலிமர் டிவிக்காரன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஸ்டோரியை பேசும் பொழுது நம்மளோட வீடியோ வரும்பொழுது திமுக ஆதரவாளர்கள் இவருக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திமுக ஆதரவாளர் அப்படின்னு பிராக்கெட் பண்ண பார்க்குறாப்புல அந்த தாவேக ஆதரவாளர். இதனைத் தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் பரிதாபங்கள் வீடியோவை விமர்சித்து வீடியோக்களும் வெளியிட்டு வந்தனர். என்ன லட்சணமா இருந்தீங்க? மெட்ராஸ் சென்ட்ரல்ல உள்ள வரும்போது எப்படி இருந்தீங்க? பரிதாபங்களை ஆரம்பிக்கும் போது என்ன கண்டிஷன்ல இருந்தீங்க? உடனே கையை கட்டி வீடியோ போட்டுருவாங்க. சரி, அப்போ நாம திமுக ஆதரவாளர் இல்லையா அப்படியா அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தந்தி டிவிக்குள்ளே வருவோம். தந்தி டிவி மேலே நம்ம ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை விமர்சிச்சிருக்கோம், பல முறை அதை வீடியோவும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டிவிகேவினுடைய வார் ரூமாக தான் இந்த தந்தி டிவி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த வீடியோ பேசும்பொழுது நம்ம என்ன விமர்சனத்தை முன் வச்சு அந்த வீடியோவில் பேசணுமோ, நாம் பேசின லைன் என்னவோ அதை கரெக்டாக அந்த 10 செகண்டில் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் என்ன பேச வந்தாலும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிறதுல. யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும்ல, அவங்க தரப்புலேருந்து ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. அந்த கேள்வி வந்து கேட்கும்போது ஓகே ரீசனபிளான ஒரு கேள்வியாக தான் இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அதில் கரெக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க கேட்குற கேள்வி ஒன்று தான். நீங்கள் பல பேரை விமர்சித்து வீடியோ போடுறீங்க, பல அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சித்து வீடியோ போடுறீங்க, பல இண்டிவிஜுவல் பர்சனுக்கு குறித்து விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறீங்க, கிண்டல் கேலியாக வீடியோ போடுறீங்க, பெரிய பெரிய தலைவராக கிண்டல் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ண நீ ஏன் டிவிக்கேவை விமர்சனம் பண்ணல, ஏன் நீங்கள் விஜயை விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறத அவங்க கேட்க வர்ற கேள்வின்னு ரொம்ப நேர்மையாக நான் என்ன சொல்ல வந்தோன்னா அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சி அதில் பேசியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன ஆகணும்னாக்கா, இதுக்கு நான் பின்னாடி வர்றேன். இப்போ நம்ம பாலிமருக்கு போவோம். பாலிமரில் பேசும்பொழுது திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்மளை பேசிட்டு நம்ம வீடியோ போடுறாங்க. ஏன்னாக்கா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் அதை குறித்து விமர்சனங்களை பதிவு பண்ணாங்க. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் புட்டர்ஸ் ஆகி நாம் மட்டும்தான் அதை எதிர்த்து அதை கண்டித்து வீடியோ போட்டிருந்தோம். அதனால் நம்ம வீடியோ மட்டும் தான் அதை ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அப்போ அந்த வீடியோவில் பேசும்போது திமுக ஆதரவாளர், அப்போ நம்ம திமுக ஆதரவாளர் கிடையாதா? கிடையாது, நாம் திமுக ஆதரவாளர் கிடையாது. நாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம திமுக ஆதரவாளர் கிடையாதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். என்னையா சும்மா லூசுத்தனமாக லுச்சாத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறது முழுக்க திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பேசின அல்லது திமுக கட்சிக்கு ஆதரவாக தானே பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் திமுக ஆதரவாளர் இல்லை, நான் நடுநிலைவாதி அப்படின்னாக்க நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் நடுநிலைவாதியும் அல்ல. நான் என்னைக்கு நடுநிலைவாதின்னு நான் சொல்லியிருக்கேன். நடுநிலை என்பதே ஒரு வேஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நடுநிலை என்பதே ஒன்று கிடையாது. ஒன்று லெஃப்ட்டு இல்லை ரைட்டு, அப்படிதான். இதில் நடுநிலைன்னு சொல்கிறவங்க முழுக்க ரைட்டு தான். இல்லை நான் வந்து லெஃப்ட்டு நடுநிலை, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, மண்ணாங்கட்டையும் கிடையாது. லெஃப்டாக ரைட்டா அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பொலிட்டிக்கலாக வந்தோம்னாக்கா லெஃப்ட்டு அல்லது ரைட்டு இவ்வளோ தான் இருக்குதுல. அதில் வந்து லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் நடுவில், அப்புறம் நடுவுலேருந்து கொஞ்சம் ரைட்டு, அப்புறம் நான் நடுவில் நிற்பேன், ரைட்டில் நிற்பேன், அப்புறம் இந்த பக்கமாக நிற்பேன் அப்படின்னாக்கா அப்புறம் எங்கே சீமான் மாதிரி தான் பதில் சொல்லணும். நடுவில் நின்னாக்கா லாரியில் அடிப்படி செத்து போவேன். ஏதோ ஒரு பக்கம் வந்துரு, இந்த பக்கமாக அந்த பக்கமாக வந்துரு. அப்போ நீங்கள் யார் தாங்க இப்போ திமுக ஆதரவாளரும் இல்லைங்கிறீங்க, நடுநிலையும் கிடையாதுங்கிறீங்க, அப்போ நீங்கள் ரைட்டான்னு சொல்லி கேட்கலாம். நம்ம ரைட்டும் கிடையாது, யோ அம்மா சேனல் நம்ம வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் கோவத்தை நான் வரவேற்கிறேன். நாம் யாருன்னாக்கா பேசிக்காக நம்ம பெரியாரிஸ்ட், பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுறோம், திராவிடம் என்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னாக்கா என்ன மனுஷனாக்கினது, என்னை சாதி வெறியிலேருந்து வெளிலெடுத்தது, என்னை ஆணாதிக்கத்திலேருந்து வெளிலெடுத்தது, என்னை வந்து இந்த முற்போக்கு பார்வையாக எனக்குள்ளே செலுத்தினது யாருனாக்கா பெரியார். நான் அடிப்படையாக ஒரு பெரியாரிஸ்ட், நான் திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவன். இந்த பெரியாரிய கொள்கைகளையும் திராவிட கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணுற அல்லது இதை நிலைநாட்ட யார் பெரும்பான்மையாக முயற்சி செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு, நம்ம சேனல் ஆதரவு.
அந்த வகையில் பார்க்கும்பொழுது இருக்கிற கட்சியிலேயே பெரியாருடைய கொள்கைகளையும் திராவிட கருத்துக்களையும் நிலைநாட்ட முயற்சி செய்கிறது அல்லது அந்த கொள்கைகளை தன்னோட கட்சியோட பெரும்பான்மை கொள்கையாக மெர்ஜ் பண்ணியிருப்பது, அதை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுறது யாருன்னாக்க இருக்கிற கட்சியிலே திமுக தான், வேற யாரும் இல்லை. அதன் அடிப்படையில் நம்ம திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நம்ம நேரடியாக திமுக ஆதரவாளர் கிடையாது. பெரியார் திராவிட கொள்கையிலேருந்து அதை பின்பற்றுகிற, அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒருவேளை இந்த கொள்கைகளை எங்கேயாவது திமுகவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் அல்லது இந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் இதுலேருந்து எங்கேயாவது அசைக்கு பிசகாக நகர முயற்சி பண்ணுறாங்க, அல்லது நமக்கு லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு ஆட்டோ அப்படியே ரைட்டு பக்கம் திரும்ப பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அப்போல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துலாம் உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா முட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம தற்கொலை கூட்டம் கிடையாது. அப்போ எங்கேயாவது லெஃப்ட்டில் நம்ம இண்டிகேட்டர் போட்டு ரைட்டாக அப்படி வண்டியை ரைட்டு பக்கம் திருப்பினாங்கனாக்கா அந்த நிமிஷமே நம்ம தூக்கி போட்டு மிதிப்போம். ஏற்கனவே நம்ம மிதிச்சிருக்கோம். எப்படின்னாக்கா இந்த முருகன் மாநாடுன்னு அறநிலைத்துறை சார்பாக நடத்தும் பொழுது வெறுமனே வீடியோ மட்டும் போடலை, வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு எதிராக வீடியோ போட்டிருந்தோம், திமுக தூக்கி போட்டு துவைச்சோம். அது மட்டும் இல்லை, வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக ஒரு கருத்தரங்கமே நடத்தினோம். அது வாய்ஸ் ஆஃப் டிஎனில் நானும் இருக்கேன். அந்த வாய்ஸ் ஆஃப் டிஎன்லேருந்து கருத்தரங்கம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கருத்தரங்கத்தில் நான் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவே இருந்தேன். அப்போ அதை தாண்டி வேற ஒரு வேலையை நம்ம பார்த்துருக்கோம் வெளியில். அது மட்டும் இல்லை, திமுக எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்தோ கட்சியில் உள்ள பொறுப்பாளைய சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை அந்த கோவில் திருவிழாவில் அந்த கோயிலுக்கு முன்னாடி நிற்க வச்சு ரொம்ப ஆபாச வார்த்தைகளை பேசின வீடியோ வந்துச்சு. அப்பையும் நம்ம திமுக தூக்கி போட்டு மிதின்னு மிதித்தோம். உடனடியாக அவர் மேலே SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. யார்? திமுக ஒன்றிய செயலாளர் மேலே. திமுக ஆட்சியிலேயே அவங்க SC/ST வழக்கு பதிவு பண்ணாங்க. அவங்கள SC/ST வழக்குங்க சாதாரண விஷயம் இல்லை. லோக்கல் ஒரு கான்ஸ்டபிளோ, லோக்கலில் ஒரு ஏட்டோ, லோக்கலோட SIயோ அதை விசாரிக்க முடியாது. SC/ST வழக்கு அப்படின்னு பதிவு செஞ்சாச்சுனாக்கா அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த SP கையில் போயிடும். இந்த நடைமுறையை யார் மாற்றினது? இந்த SC/ST வழக்குன்னு வச்சுனாக்கா SP தான் விசாரிக்கணுங்கிற நடைமுறை யார் மாற்றினதுனாக்கா கலைஞர் அவர்கள் மாற்றினது. அப்போயே நம்ம தூக்கிப்பட்டு மிதிச்சு SC/ST வழக்கு ஒரு மேலே பதிவு பண்ணாங்க. இதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம அதனால தான் சொல்கிறோம், நம்ம திமுக ஆதரவாளருங்கிறது கிடையாது, நம்ம பெரியாரிஸ்ட் திராவிடம், அதையே அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுற நடைமுறைப்படுத்துகிற கட்சியை திமுக இருக்குது. அதனால நம்ம திமுக ஆதரிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பாலிமருக்கு, அதாவது தாவேக ஆதரவாளராக இருக்கக்கூடிய டிவிகேவினுடைய ஐடிவிங்காக செயல்படக்கூடிய பாலிமருக்கு சொல்லிக்கிறது. நம்ம இதை தான் சொல்லிக்க வரோம். அடுத்தாக இப்போ நம்ம இவர்கிட்ட வருவோம், யார்? நம்ம தந்திக்கிட்ட வருவோம். தந்தியில் ரொம்ப அற்புதமாக 2 பேர் ஷோ பண்ணும்போது ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க. அவர் சொன்னார், அவங்க வைக்கிற கேள்வி ஒன்று தான், இவ்வளவு விமர்சிக்கிற அந்த கோபி சுதாகர் அவர்கள் ஏன் டிவிகேவையும் விஜயை பற்றியும் அல்லது டிவிகேவோட மினிஸ்டர் குறித்தும் அந்த ஆட்சியை குறித்தும் ஏன் ஒரு பரிதாபங்கள் கூட பண்ணல, ஏன் ஒரு கிண்டல் கேலி ஷோ கூட பண்ணல, விஜய் மாதிரி மிமிக் பண்ணல, அவரை மாதிரி ஒரு ஷோ கூட பண்ணலையே. அப்போ அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்க அதே நிகழ்ச்சி தொகுப்பில், அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு இதை பற்றி நோ கமெண்ட்டுங்க. ரைட்டு, எல்லாம் வந்து இது தொட்டா சாக்கடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகிற மாதிரி. ஐயோ நான் ஒன்றும் நினைக்கலப்பா, இதை பற்றி நான் கருத்து சொல்லலை அப்படின்றாங்க. உடனடியாக அவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா இப்போ டிவிகேவுக்கு எதிராக அல்லது அதை சார்ந்த ஒரு கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா அதே பயம் கோபி சுதாகருக்கும் இருந்திருக்கும்ல. அப்போ அதனால தானே அவங்க போடாமல் மறுத்து போகிறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிட்டாப்ல. இதுதான் நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அந்த உண்மையை நேரடியாக போட்டு உடச்சிட்டாப்ல. உண்மையிலேயே தந்தியில் அப்படி வந்தோடனே எனக்கு லிங்க் எடுத்து அனுப்பிச்சாங்க. சரி, தந்தி எப்படியும் ரூபாகிற ஏதாவது போட்டு உருட்டிருப்பாங்க, நமக்கு எதிராக ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு எடுத்து பார்த்தா, ஆனால் உண்மையிலேயே நேர்மையாக அந்த தந்தி சேனல் நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்க முடியாது, அந்த தொகுப்பாளர் 2 பேருக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம பாராட்ட தெரிவித்தோம்னாக்கா அதைவே அவங்க வாழ்க்கையில் நம்ம கொல்லிக்கட்டையை தூக்கி வச்ச மாதிரி ஆகிடுங்கிறதுனால பாராட்டுகளை சொல்லாமல் தவிர்க்கிறோம். சரி, இப்போ அவங்க சொல்ல வந்தது அதே கேள்வி தான் திரும்ப நம்ம கேட்குறோம். எனக்கா கோபி சுதாகர் அவர்கள் நிறைய கிண்டல் கேலி பண்ணியிருக்கிறாப்புல. நான் ஒருவேளை திமுக ஆதரவாளர்னு பாலிமர் சொன்னது உண்மையாக இருந்தால் கலைஞரை குறித்து அவ்வளோ கிண்டல் கேலி பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் மாதிரி நிறைய கிண்டல் கேலி குறித்து வீடியோ போட்டிருக்காங்க, உதயநிதி மாதிரி கூட குறித்து வீடியோ போட்டிருக்காங்க, எனக்கு LOP மாதிரி கூட. ஸோ இப்படியெல்லாம் வரும்பொழுது நான் திமுக ஆதரவாளர், நேரடி திமுக ஆதரவாளன் அப்படின்னாக்க நான் இவங்களை கிண்டல் கேலி பண்ணும்பொழுதே நான் நேரடியாக அவங்களை கடிச்சு வச்சுருந்துருக்கணும், அவங்களுக்கு எதிராக நான் வீடியோ போட்டுருந்துருக்கணும். அப்போ அப்படி நான் எதுவும் செய்யவே இல்லையே. அப்போ அதே மாதிரி நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் குறித்து இவங்க அதேமாதிரி அந்த ஸ்பூஃப் வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க, அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிற வசனம்லாம் கூட அதில் பேசியிருக்காங்க. அவ்வளவு கேலியாக இந்த வீடியோ இருந்திருக்கு.
இந்த எல்லா வீடியோவையும் நம்ம ரசிக்க தான் செஞ்சோம். கலைஞர் குறித்து போட்டதாக இருக்கட்டும், அல்ல எழுச்சி தமிழர் குறித்து அவங்க மிமிக் பண்ணி வீடியோ போட்டதாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலின் அவர்கள் குறித்து வீடியோ போட்டதாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி பேசி பல தலைவர் அன்புமணி குறித்து பேசி வீடியோ போட்டிருக்காங்க, வைகோ அவர்கள் மாதிரி குறித்து பேசி வீடியோ போட்டிருக்காங்க. இதை எதையுமே நம்ம டச் பண்ணதே கிடையாது. எனக்கு எல்லாரையும் கிண்டல் கேலி பண்ணுறாங்கப்பா அவங்க. அந்த பக்கமும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க, இந்த பக்கமும் எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணுறாங்க. அதை நம்ம வரவேற்கணும். முதல்ல அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணி அவனோட வாயை அடைக்கக்கூடாது. எல்லாரையும் கிண்டல் கேலி பண்ணுறான், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இவன் அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் தான். ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுறான், அந்த வகையில் நம்ம பொறுத்து போயிடணும், அல்லது கடந்து போகணும், அல்லது ஓகே வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு ஸ்பூஃப் டைப் ஆஃப் வீடியோஸ், அவ்வளோதான். அதை நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு தான் நம்ம இதுவரை கடந்து போகணும். அப்போ கடந்த காலங்களில் நம்ம அவங்களுக்கு எதிராக போட்ட வீடியோனாக்கா ஒரே ஒரு வீடியோ எப்படின்னா, இந்த பாருங்க கருப்பு துண்டு போட்டுட்டு கிளம்பி வந்துருவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் பேண்ட்டு மாட்டி விட்டோம், நாங்கள் தான் ட்ரௌசர் மாட்டி விட்டோம், நாங்கள் தான் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் படிக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஔவையார் யாரை படிக்க வச்சா, திருவள்ளுவர் யாரை படிக்க வச்சான்னு அப்படியே நாம் தமிழர் கட்சியில் என்ன கக்கி வைப்பாங்களோ அதை அப்படியே நக்கிட்டு வந்து ஒரு வீடியோவில் திரும்ப கக்கி வச்சாப்புல. அப்போ திராவிடமுற கொள்கைக்கு எதிராக கருப்பு துண்டுக்கு எதிராக பேசும்பொழுது தான் தம்பியை தனியே எடுத்து அலையக்க நம்ம பலைக் பண்ணோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவை போட்டவங்களுக்கு எதிராக நம்ம மட்டும்தான் அப்போ பேசினா, வேறு யாருமே அப்பையும் பேசலை அதில். அப்போ நம்ம போட்டதனுடைய விளைவு என்னன்னாக்கா, அப்போல்லாம் பாலிமர் இவங்கெல்லாம் நம்மளுக்கு எதுவும் பற்றி ஸ்டோரிஸ் போடல. அப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு 3-4 நாள் கழித்து திராவிடம் இந்த மக்களுக்கு என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்துச்சு, என்னென்ன சட்டங்களை மாற்றுனுச்சு, என்னென்ன அந்த மக்களோட உரிமைகளை மீட்டு கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி. கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வீடியோ தான் போடுவானுங்க. ஆனால் இந்த வீடியோ மட்டும் 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அதை போய் பைட் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது பேசி திராவிடம் என்ன செஞ்சு பேச ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாங்க. நம்ம மட்டும்தான் வீடியோ போட்டோம், வேறு யாருமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பரிதாபங்களுக்கு எதிராக வீடியோ போடுறது இப்போ தான். அப்போ ஒருவேளை நான் வந்து பரிதாபங்கள் மேலே இப்படிலாம் பேசியிருக்காங்க பாருங்கள், கலைஞர் குறித்து பேசியிருக்காங்க, ஸ்டாலின் குறித்து பேசியிருக்காங்க, திராவிடத்துக்கு எதிராகலாம் அப்படி பேசியிருக்காங்க, அல்லது மற்ற தலைவர்கள் குறித்து இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற கோவம் என்கிட்ட இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் அப்படின்னாக்கா, லட்டு பரிதாபங்களில் வசமாக சிக்கினாங்க அவங்க. யார்? பிஜேபி கிட்ட, ஆர்எஸ்எஸ் கிட்ட பயங்கரமாக சிக்கி அந்த வீடியோவை டெலீட் பண்ணாங்க. அப்போ இதே லட்டு பரிதாபங்கள் பண்ண கோபி சுதாகருக்கு ஆதரவாக நாம் வீடியோ போட்டோம். நாம் வீடியோ போட்டதுக்கு நம்ம மேலே ஏகப்பட்ட புகார்கள் போச்சு, இங்கே மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லேயும். அப்போ அதுக்காக போயிட்டு கோபி சுதாகர் நான் உங்களுக்கு ஆதரவானோம், எங்களுக்கு வீடியோ போடுங்க, இல்லை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னா நம்ம அப்படி பேசணுன்னு கூட ஒரு தெரியுமா இல்லைன்னு நமக்கு தெரியல. இன்னும் பல வீடியோகளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஜாதி பரிதாபங்கள் வீடியோ போட்டாங்கல்ல, கவின் ஆணவப்படுகொலை, அப்போ நம்ம ஆதரித்து சப்போர்ட் பண்ணி கோபி சுதாகர் சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏன் மோகன்ஜிக்கு எதிராக வீடியோ போடும்பொழுது அதை சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பல இடங்களில் கோபி சுதாகர் இந்த ஜாதி ஒழிப்பு சம்பந்தமாக பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக வீடியோ போடும் பொழுதுலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்போ எதிராக போட்டது ஒரே ஒரு வீடியோ முன்னாடி திராவிடத்துக்கு எதிராக பேசுனது, அப்புறம் இப்போ இந்த பையனுக்கு எதிராக பேசுனது. அப்போ நம்ம வச்ச கேள்வினா இவ்வளோ பேசுறீல்ல, ஓகே சூப்பர், இதே மாதிரி ஏன் விஜய்க்கு எதிராக நீ பேச மாட்டேங்கிற, இதே மாதிரி நீ ஏன் டிவிகேவுக்கு எதிராக நீ பேச மாட்டேங்கிற, ஏங்க இப்போ இது கிண்டல் கேள்வி பண்ண வேறு மேட்ரே இல்லையான்னு நான் கேட்குறேன். ஏன் மேட்ரே இல்லையா? நீங்கள் பேசலாம். இப்போ இந்த விஜய் அவர்கள் வந்து ரீல்ஸ் எடுக்க போனாப்புல, இல்லை மெட்ரோ பிரிட்ஜை பார்க்க போகிறேன் அப்படின்னு போனாப்புல, அது ஏற்கனவே திமுக தான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்ததே திமுக தான். மெட்ரோங்கிற ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததே திமுக தான். அப்புறம் ஆட்சி மாறுது, கலைஞர் பிரிவில் கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி மாறும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து கலைஞர் கொண்டு வந்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அம்மா மோனோ ட்ரெயின்னு ஒரு ஃபெயிலியரான ஒரு ட்ரெயினை கொண்டு வருது, மோனோ ட்ரெயின். அப்போ அந்த மோனோ ட்ரெயினுக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்க, அது ஃபெயிலியர். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் மெட்ரோவை கொண்டு வந்து இப்போ நம்ம எல்லாரும் மெட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டு வந்தது யாருனாக்கா கலைஞர். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய ஃபண்டு தான் அதிகமாக இன்வெஸ்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி எல்லாரும் பயனடைஞ்சு அந்த மெட்ரோவில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டாப்புல அந்த பிரிட்ஜை. அதை திரும்பவும் நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செஞ்ச திமுக பிரிவில் கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜில் இவர் ஏதோ புதுசாக திட்டம் போட்டு இவர் ஃபண்டை வெளிலேருந்து உள்ளே கொண்டு வந்து அந்த ஃபண்டை உள்ளே போட்டு அதன் மூலமாக அந்த பிரிட்ஜு கட்டி நடைபெற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கோட்டு சுட்டை போட்டு காலையில் கிளம்பி போயிட்டாப்புல ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு. அது பயங்கர ட்ரால் ஆச்சு. அப்போ இந்த இது கூட ஒரு பஞ்சடலா கூட வந்துச்சு, இதான் கத்தி பாடுறா எல்லோரும் சுற்றி பாடுறா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அந்த டிஎன் ட்ரால்லேருந்து நம்ம சேகுவாரா கூட ஓடிய போட்டுருந்தாப்புல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அவர் சொன்ன பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இது டைடல் பார்க் இருக்குது பாருங்க. ஆமாம் இருக்குது, நாளைக்கு அதுக்கு ஆகி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. ஆமாம்மா அதுவும் திமுக கட்டினது தான். இந்த பின்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது என்னென்னு விஜய் கேட்குறது மாதிரி. ஆமாம்மா அதுவும் திமுக கட்டினது தான். இந்த இங்கே ஒரு பில்டிங் இருக்கேப்பா, இவ்வளோ பெருசாக இருக்கப்பா, இது யாருப்பா கட்டினது, அதுவும் திமுக கட்டினது தான் அப்படின்னு பாப்புல. எல்லாம் இவ்வளோ திமுக அப்படின்னு இருக்கு, அப்புறம் எதுக்குமா அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேட்பாப்புல. அதுதாங்க நமக்கும் தெரியல அப்படின்னு. அப்போ இது எல்லாமே இந்த ஆய்வுக்கு போனாப்புல விஜய். இதை வச்சு உங்களால் ஒரு பரிதாபங்களுடைய பண்ண முடியாதா? நல்லா பண்ணலாமே. ஏன் விஜய் பண்ண அவ்வளவு கிண்டல் கேலி செய்யக்கூடிய அவ்வளவு மேட்டர் இருக்குது. சைக்கிளில் கேம்பெயின் அப்போ இறங்கி சைக்கிள் வருவாப்புல, அவங்க கட்சி ரசிகர்களே ஓடி வருவாங்க, சைக்கிளை கொடுத்துட்டு தெரிச்சு ஓடுவாப்புல. ஏதோ பயங்கரவாதிகளை பார்த்தது மாதிரி, ஏதோ தற்கொலை கூட்டத்தை பார்த்தது மாதிரி, ஏதோ முட்டாள் கூட்டத்தை பார்த்தது மாதிரி, ஏதோ ஒரு பார்பேரியன் லைஃபுக்குள்ளே போனது மாதிரி, யாரோ ஒரு அந்த பார்பேரியன் பீரியடில் உள்ளவங்க வர்றாங்க அப்படின்றது மாதிரி ஒரு தெரிச்சு ஓடும். அதை வச்சு நீங்கள் கிண்டல் கேலி பண்ண முடியாதா? ஏன் எலெக்ஷன் டைமில் விஜய் மாதிரியே ஒரு டம்மியை, நான் சொல்கிறது விஜய் மாதிரியே ஒரு டம்மி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எனக்கா ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மாதிரியே ஒரு டம்மி, அந்த டம்மியை வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டாங்களப்பா. அப்படி கேட்டுருக்கலாமே. இந்த பக்கம் விஜய் ஃபோட்டோவை போட்டு இந்த பக்கம் அந்த கட் அவுட்டை வச்சுட்டு இதில் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாமே. ஏன் அது கூட நீங்கள் கேட்க மாட்டிங்களா? அப்போ இந்த அமைச்சர்கள் செஞ்ச அவ்வளோ அட்ராசிட்டிஸ் இருக்கு. ஏன் நம்ம பவுட்ரு சரத்து இருக்காப்ல, அதை வச்சு உங்களால் அதை ட்ரால் பண்ணி இந்த பரிதாபங்கள் அதை கொண்டு வர முடியாத உங்களால்? இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணல? ஏன் நம்ம இவங்க இருக்காங்களே, ஜட்டியோட தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு அடித்து கொன்று வெளில எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களை குறித்து இன்னொரு ஆடியோ, இன்னொரு லேடி போட்டிருக்காங்க, அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அது எதோ இவங்களுடைய ஆபாச வீடியோ இருக்குன்றாங்க, ஆபாச ஆடியோ இருக்குன்றாங்க, யாரும் நிறைய ஆம்பளைங்கிட்ட சாட் பண்ணதெல்லாம் வெட்சாட்லாம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆடியோவில். நம்ம சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க, பொதுவில் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு உங்களால் பரிதாபங்கள் பண்ண முடியாதா? ஏன் இப்போ கூட அந்த லோகேஷ்னு ஒரு அமைச்சர், அவர் இந்த கயிறு இழுக்கும் போது அறுத்துக்கிட்டு போய் விழுந்துச்சு, அதை வச்சு பண்ண முடியாதா? 100 கோடி ரூபாய்க்கு ஒரு தவறு நடந்து விட்டதுன்னு சொன்னாங்களே, அதை வச்சு உங்களால் பரிதாபங்கள் உள்ள எங்கேயும் அதை வச்சு சேர்க்க முடியாதா? டெண்டர் விடுறதை பற்றி இப்போ உள்ள அறநிலைத்துறை அமைச்சர் பேசுகிறாருங்க. என்னென்னா, அதாவது வழக்கமாக ஒரு டெண்டர் விட்டாக்க எல்லோரும் கோட் பண்ணுவாங்க, அதில் யார் கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டெண்டர். இதானே நடைமுறை. இவர் என்ன சொல்கிறாப்புல, இந்த நடைமுறையை மாத்திராப்பலையா? எப்படி மாற்றிருக்காப்புனாக்கா, உள்ளதில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணி போடுவாங்களாம், அதில் ரொம்ப கம்மியாக என்ன வந்திருக்கோ அதை ஷோ பண்ணிடுவாங்களாம். ஷோ பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக இவர் கேட்டிருக்கிறார், இதுக்கும் கம்மியாக யார் கேட்குறாங்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் டெண்டர் கொடுப்போம்னு ஓப்பன் பண்ணுவாப்லையா. அதுக்கப்புறம் இதுக்கு கம்மியாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் தூக்கி கொடுத்துருவாங்க. என்னையா அது? அப்போ காமிச்சிட்டு இவங்க ஆள்கிட்ட சொல்லி இது கம்மியாக கோட் பண்ணுறான்னு சொல்லி இப்போ அவர் போடுவார், அதை தூக்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக நின்று பேசுகிறாப்புலங்க. யாராவது இதை பேசுவாங்கல்ல முதல்ல? இப்படி ஒரு நடைமுறை உண்டா? இவர் ஆனர் இப்படி ஒரு நடைமுறையே கிடையாது ஒரு ஆனர். இப்போ இதை வச்சு உங்களால் கிண்டல் கேலி பண்ண முடியாதா? அல்லது நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காப்லையே, அவர் கூட நடித்த ஸ்ரீநாத், அவர் பண்ணுற காமெடியில் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ்னாப்லையே. எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு போகிறாப்புல, அங்கே பத்திரிக்கையாளர் கேட்குறாப்புல, தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி கேட்குறாப்புல. அப்போ நீங்கள் தூத்துக்குடி பிரச்சனைனாக்கா நான் தூத்துக்குடி வரும்பொழுது தானே நீங்கள் இதை கேட்கணும், இங்கே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த மாதிரியான ஒரு அமைச்சரை பார்த்ததுண்டா இவர் ஆனர்? அம்மிக்கல்லை கொத்தாதவன் குத்தியது போல் கொத்தி வைத்திருக்கிறார் என்னுடைய கட்சிக்காரன் பார்ப்பல. அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்னே அப்படி பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணி வைத்திருக்கிறார் நமது அமைச்சர் அவர்கள். அப்போ நீ தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடிக்கு வரும்போது தான் கேட்கணும்னாக்கா, அப்போ கர்நாடகாவில் வந்து தண்ணி ஏங்க வாங்கிட்டு வரலனாக்கா நான் கர்நாடகா போகும்போது கேளுங்கன்னு சொல்லுவார் போல் இருக்கு. அப்படித்தான் இருக்கிறது இவருடைய செயல்பாடுகள். அது மட்டும் இல்லை, இங்கே காசிமேட்டுக்கு மீனவர்கள் பிரச்சனை, அதுக்கு மீனவர்கள் போராடிட்டு இருக்காங்க, அது அங்கே போகிறாப்புல அவர். அப்போ அவங்க குறைகளை சொல்கிறாங்க, வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது, எனக்கு வெயில் ஒத்துக்காது, நான் கேரவனுக்கு போகிறேன், நீங்கள் அப்புறமா என்ன வந்து மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல அவர். ஏன் அப்போ இதையெல்லாம் வச்சு உங்களால் பேச முடியாதா? நீங்கள் சாப்பிட்டீங்க பிரதர், நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடலையே, இதை பேசுவீங்களா? இங்கேருந்து பட்ஜெட்டை தூக்கிட்டு ஆந்திராவில் உள்ள இதுக்கு போகிறாப்புல, பெருமாள் கோயிலுக்கு போகிறாப்புல, திருப்பதிக்கு போகிறாப்புல, நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை தூக்கிட்டு போகிறாப்புல இந்த அமைச்சர். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பட்ஜெட்டை இன்னொரு மாநிலத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? இப்போ இதுவே தவறு இல்லையா அது? அப்போ இந்த பட்ஜெட்டை தூக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கனாக்கா என்ன சொல்ல வர்றீங்க? பிஜேபி தான் அதை செய்வாங்க. பிஜேபி இதேமாதிரி பட்ஜெட்டை தூக்கிட்டு கோயிலாக போவாங்க. இப்போ நீங்கள் தூக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு போவீங்களா? அப்படியே ஒரு மசூதிக்கும் போங்க. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது மதம் சார்ந்த கோயில்கள், ஜெயின் கோயில் இருந்தால் அங்கேயும், இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன மதங்கள் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அது எல்லாருக்குமான பட்ஜெட் தானே. உங்களுக்கு ஒரு கடவுள் மீது ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டுங்க, உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் கிடையாது இது. இப்போ இதை வச்சுக்கிட்டு கொண்டு போய் நின்னாப்பில் இதை வச்சுட்டு நீங்கள்
வீடியோ போடுவீங்களா? இதே மாதிரி விமர்சிக்க வேண்டிய, கிண்டல் கேலி பண்ண வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ அதை குறித்து ஏன் இதை குறித்து பேச மாட்டாங்கன்னா, அதான் அவர் கேட்கும்போது அந்த லேடி காம்பேர் இருக்காங்களா, அவங்க சொன்னது ஐயோ நான் பேச மாட்டேன், அப்போ உங்களுக்கே எவ்வளோ பயம் இருக்குன்னு சொன்னாப்புல. அப்போ அந்த பயம்தான் கோபி சுதாகருக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம ட்ரால் பண்ணி ஏன் கோபி சுதாகருக்கு அந்த பயம் இருக்குனாக்கா, அது நியாயமான பயம். அது ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து பாருங்கள், அது 100 கோடி ரூபா நிலம் 2 கோடி ரூபாய்க்கு மாற்றி விட்டாங்கல்ல பழனியில், அதை குறித்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அதில் சூரியகுமார்னு ஒரு பையன், அவர் அந்த மேட்ரை போட்டு கீழே விஜயகாந்தோடைய ஒரு ரியாக்ஷனுங்க, அவ்வளோதான். அதில் எந்த ஆபாச வார்த்தையும் கிடையாது. அந்த ரியாக்ஷன் கூட விமர்சிக்கக்கூடிய, அது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா அவ்வளோ விஜயகாந்தோடது, அவ்வளோதான். அதுக்கு கேஸ் போடுறாங்க அவர் மேலே. அப்போ கேஸ் போட்டு நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டு வச்சு, ஏப்பா இதெல்லாம் பிரைமா ஃபேஸியே இல்லையே, இதெல்லாம் ஒரு கேஸா? நாங்கன்னா உங்களை மாதிரி உங்கள் தலைவர் மாதிரி நாங்கன்னா வெட்டியாவாக உட்காந்துருக்கோம் கோட்டை போட்டு, எங்களுக்கு 1000 வேலைகள் இருக்குது, 1000 கேஸுகள் இருக்குது, இதெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அடுத்த தடவை உங்களுக்கு ஃபைனை போட்டு அனுப்பிச்சோன்னா நம்ம அந்த நீதிபதி திட்டி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு போஸ்ட் போட்டார் அப்படிங்கிறதுக்காக, தான் உடலில் 85% உடல் உறுப்புகள் செயலிழந்த ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை இதில் திருச்சிக்கு பக்கத்தில் அந்த ஊர் பேருன்னா குளித்தலை, அந்த குளித்தலையில் போய் காவல்துறை கைது பண்ணி தூக்கிட்டு போகுது அந்த மாற்றுத்திறனாளி. 80% உடல் உறுப்புகள் செயலிழந்த ஒருத்தர். அப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது நீதிபதி கேட்குறாங்க, ஏன் போலீஸ் உள்ள கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா இல்லையா அந்த அரசுக்கும் போலீஸுக்கும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏங்க அவரை போய் என்ன கைது பண்ணிட்டு வர்றீங்க? அது மட்டும் இல்லை, அந்த போலீஸு நீதிமன்ற காவல் வர கேட்குறாங்க அவரை. நீதிபதி திரும்ப அந்த விஜய் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சு, முதல்ல இவரை வெளியில் விடுங்கன்னு சொல்லி வெளியில் விட்டாங்க. அப்புறம் சரண் ஜெயராமன் ஒருத்தர், ஒரு ஆர்ஜே, அவர் இந்த சரத்தினுடைய நண்பராக இருந்திருக்கிறார், அவரோட படிச்சிருக்கிறாரு, ஒரே ஏரியா. அப்போ அந்த பவுடர் மேட்ரு வெளியில் வந்து ஒருவேளை இவர் தான் வெளியிட்டிருப்பாரோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம். உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே எந்த பிரைம் அவசியம் இல்லாமல் சும்மா காலைல 4:30 மணி, விடிய காலையில் 4:30 மணிக்கு வீட்டில் போய் கைது பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அவங்கள்ட்ட எந்த கையெழுத்தும் வாங்கலை, வாங்காமல் நடைமுறை தவறி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அது அங்கேருந்து கைது பண்ணி கூட்டு வராங்க. போட்டு இந்த ஷார்ட்ஸ் இதோட அப்படியே தூக்கி போட்டு கொண்டு வராங்க. அப்போ நீதிபதி கேட்குறாங்க, கைது பண்ணுறதுக்கான நடைமுறையே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலையே ஏன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பிரைம் ஆஃபீஸில் அவரை கைது பண்ணி கிரவுண்டே இல்லையே, அதில் கைது பண்ணுறதுக்கான கிரவுண்டேல என்னத்துக்கு கைது பண்ணீங்கன்னு கேட்குறேன். சும்மா நறுக்குன்னு கொட்டு வச்சு அங்கேருந்து சரண் ஜெயராமனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க போட்ட வழக்குகள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டுபாகூர் வழக்குகள். அப்போ உங்களை விமர்சித்து நீங்கள் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டி யாராவது ஒரு போஸ்ட்டு போட்டால் கூட, ஒரே ஒரு போஸ்ட்டுங்க, மீட்டிங் போட்டு பேசுனது இல்லை மக்கள் மத்தியில், ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியா போஸ்ட்டு போட்டால் கூட அவங்களுடைய வாயை அடைக்கணும், கைது பண்ணணும், உள்ள தூக்கி போடணும். இதே மாதிரி தான் சபரிவர்மன் ஒருத்தரை வந்து ஒரு மாற்றத்தினால கைது பண்ணி போட்டு அவரை அடிச்சே கொண்டாங்க. இதுக்குள்ளே அவர் ஏதோ 10 பாக்கெட்டு குட்கா வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி அவரை ஜெயிலுக்குள்ளே அடிச்சு கொண்டாங்க. அங்கே உள்ள கைதிகளோட போலீஸு சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அப்படின்ற தகவல்லாம் பின்னாடி வருது விசாரணையில். அப்போ அவர் அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இப்படி நடக்குதுனாக்கா இதே மாதிரி உங்களை கைது பண்ணி போட்டு யாராவது ஒருத்தரை லாக்அப் டெத் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ பொதுவெளியில் சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிறது குறையும். அல்லது பயந்துக்கிட்டு பேசாமலே இருப்பாங்க, அல்லது பயந்துக்கிட்டு ஏன்பா 5 வருஷம் இந்த கட்சியில் சேர்ந்துருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்படி இப்போ இந்த கட்சியிலேருந்து ஓடி போய் சேர்றாங்களோ அதிமுகவில், இன்னும் மற்ற கட்சியில் ஓடி போய் தாவக்கால சேர்றாங்களோ, அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் அல்லது பொதுவெளியில் இந்த கட்சியை விமர்சனம் செய்து விஜயை விமர்சனம் செய்து சிஎம் விஜயை விமர்சனம் செய்து பேசக்கூடியவங்க ஒன்று பேசாமல் இருப்பாங்க, அல்லது பேசுகிறத கம்மி பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா டிவிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிங்கிறதுல விளைவு தானே அது. அப்போ இந்த பயம் கோபி சுதாகருக்கு இருக்குது. அப்போ சாதாரண ஒரு போஸ்ட்டு அவன் 2000-3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், அவனுக்கே போலீஸ் ஒரு 10-20 போலீஸ் அனுப்பி கைது பண்ணி இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றுறாங்கனாக்கா அவன் 60-70 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல, பரிதாபங்கள். அப்போ அவன் ஒரு வீடியோ போட்டானாக்கா அது பல மில்லியன்ஸ் வியூஸ் போகும். அப்போ அவ்வளோ போச்சுனாக்கா டேமேஜ் அதிகமாகும். அப்போ அவங்களுக்கே இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா நாம் போட்டோம்னாக்கா ஆளைய விட காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்தில் கோபி சுதாகர் பேசாமல் இருக்காங்க, வாயை மூடி மௌனியாக இருக்கிறார்கள். ஏன்னா பயம், அதிகார துஷ்பிரயோகம். நீங்கள் கடைசி 5 வருஷத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி கலாய்ச்சது இருக்குல்ல, கலைஞரையோ ஸ்டாலின் அவர்களையோ அல்லது உதயநிதி அவர்களையோ மற்ற தலைவர்களையோ விமர்சித்தது இருக்குல்ல. அப்போ விமர்சிக்கும் பொழுது திமுக பிரிவில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா? இதே மாதிரி வழக்கு போட்டாங்களா? அல்லது நீங்கள் விமர்சிக்காமல் இருந்திருக்கீங்களா? இல்லை. ஏன்னாக்கா கருத்துரிமையோடு செயல்படக்கூடியவங்க, ஜனநாயகத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்க. அதனால் கடந்த 5 வருஷத்தில் உங்கள் மீது தனிப்பட்ட வெஞ்சன்ஸோட எந்த வழக்குமோ அல்லது தனிப்பட்ட வெஞ்சன்ஸோட எந்த தாக்குதலுமோ உங்களுக்கு வந்திருக்காது.
ஆனால் இந்த ஆட்சியில் உங்களுக்கு இந்த பயம் இருக்குது. எனக்கா ரூட்டு மாஃபியா அப்படி. இவர் மட்டும் இல்லை, பல நடிகர்களையே காலி பண்ணது தான் அந்த ரூட்டு மாஃபியா. குறிப்பாக நான் ஒரு நடிகர் மட்டும் சொல்கிறேன். அவரை வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேர் வந்து 2 பேர் வரும். முதல் பேர் வந்து பெருமாளுடைய இன்னொரு பேர் கொண்டவர் முதல் பேர். 2வது பேர் வந்து புரட்சி தளபதினு ஒரு நடிகர் இருக்காப்புல, அவருடைய பேர் 2வது பேராக கொண்டவர். இந்த 2 பேருடைய முதல் எழுத்தும் ஒரே எழுத்து தான். இதுக்கு மேலே நான் கஷ்டமாக உங்களுக்கு குழு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். இந்த நடிகர் இருக்கார்ல, இவர் இந்த ரூட்டு மாஃபியாவில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர். நீங்கள் அவருடைய படங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா படமுமே நல்ல படங்களாக இருக்கும், எல்லாமே ஓடின படங்களாக இருக்கும். எதுவுமே ரொம்ப ஃப்ளாப்பு அல்லது ரொம்ப நட்டமாகி போய் நொடிஞ்சு போய் அப்படியாப்பட்ட படங்களாக, ஏதோ 1-2 படங்கள்லாம் சுமாராக ஓடி இருக்கலாம்னா அவர் நடித்த எல்லா படங்களுமே சூஸ் பண்ணி நடிப்பாப்புல, எல்லாமே நல்ல படங்களாக இருக்கும், ஹிட்டான படங்களாக இருக்கும். ஆனால் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கும். எனக்கு ஒவ்வொரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படம் பெரிய கம்பெனிலேருந்து புக் பண்ணும்பொழுது அந்த ரூட் மாஃபியா ஃபோன் பண்ணி இந்த பெரிய கம்பெனியை ஆஃப் பண்ணுறது. அப்புறம் பொதுவெளியில் இவரை குறித்து ஆபாசமாக, இவரை குறித்து அவதூறுகளை ரூட் மாஃபியா வச்சு பயங்கரமாக பரப்பி விடுறது. அப்புறம் அந்த இருக்காங்களே அவர் எதுவும் தெரியும், நானே அதை பார்த்துருக்கிறேன், இந்த அவதூறு பரப்பிகள் ஆபாச கும்பல் இருக்குல்ல குடோனு. அப்புறம் அந்த 3 குரங்கு உட்காந்துட்டு பேசும்ல, இந்த இவங்களுக்குலாம் காசு கொடுத்து அந்த நடிகரை பற்றி தப்பா அவர் வந்து ஷூட்டிங்கே வர்றது இல்லையாமே. ஆமாம், நான் சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்கே வர்றது இல்லையாங்க. நடிகைகள் எந்தெந்த ஹோட்டலில் இருக்காங்களோ அந்த ஹோட்டலையே குடியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த மேனேஜரு நம்ம கொடுத்த தகவல். இப்படியாக பேச விடுறது, அவதூறுகளை அள்ளி வீசி விடுறது. அப்போ அதை பார்க்குற இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் வந்து எதுக்குப்பா இவங்ககிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே அவருடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலே அப்படின்னாக்கா அப்படி இல்லை. இதே மாதிரி பல நடிகைகள், ஏன் ஓவியா நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இன்னும் பல நடிகைகள் கதறியிருக்காங்க இந்த ரூட்டு மாஃபியானால். அப்போ அவ்வளோ பெரிய நடிகர்களுக்கே எதுவும் செய்ய முடியாமல் அவங்களையே இவ்வளோ பொட்டியாக கட்டி உட்கார வைக்கிறதுக்கு ரூட் மாஃபியாகிட்ட அவ்வளோ பெரிய டீம் இருக்குனாக்கா, அப்போ கோபி சுதாகர்லாம் ஏமாத்துறோம். அப்போ அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கோபி சுதாகர் அவங்கள பற்றி பேசாமல் இருக்காங்கன்றது தான் அந்த தந்தி டிவியில் அவங்க பண்ணுறத மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ டீகோடிங் இருக்குது. அப்போ உங்களுக்கு பயம் இருக்குல்ல, ஏன்னா கருத்துரிமைக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு தலைவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஜனநாயகம்னா என்னென்ன தெரியாத ஒரு கும்பலனுடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எதிர்த்து பேசலை. நீங்கள் இதை ப்ரமோஷன் பண்ணாமலாவது இருக்கணும்ல. அது எப்படி ரூட்டுக்கிட்ட வாங்கிக்கிட்டு ஜனநாயகம் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிங்கல்ல ஒரு வீடியோ, ஃபேன்ஸ் பாவங்கிற வீடியோ, அதில் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அதில் அந்த அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதி என்னென்ன காமெடிகள் பண்ணாங்க, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அந்த முள்ளை தூக்கி போட்டது, இப்படி எக்கச்சக்கமான விஷயம் ட்ரால் பண்ண வேண்டிய மெட்டீரியல் அவ்வளவு இருக்குது. பாலாபிஷேகம் பண்ணது, காமராசர் கட் அவுட்டை தூக்கி போட்டு அங்கே இவங்க கட் அவுட் வைக்கிற ஜனநாயகம் கட் அவுட்டை இவங்க காமராசர் கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எவ்வளவோ காமெடிகள் அங்கே நடந்துச்சு. அந்த காமெடிகள்லாம் வச்சு ஈஸியாக நீங்கள் ட்ரால் பண்ணலாமே, 10 எபிசோடு பரிதாபங்கள் பண்ணலாமே. அதையெல்லாம் ஏன் பண்ணல? அந்த ஃபேன்ஸ் பாவங்கள் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஐயா ரூட்டுக்கிட்ட வாங்கிக்கிட்டு. அப்போ இவ்வளவு ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்களே பரிதாபங்களுடைய ஒரு எபிசோட் கூட போட முடியாத ஒரு சூழலில் ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்கள் இருக்கும் பொழுது, இப்போ நீங்கள் கம்முனாக இருக்கணும்ல. இப்போ ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும்போது ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் நீங்கள் காசை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுவீங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற விமர்சனம். அதனால தான் நம்ம அந்த வீடியோ போட்டோம். அதை கரெக்டாக தந்தியில் அந்த 2 காம்பேரும் அல்லது ஸ்டோரியை யாரும் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, அது யாருன்னு தெரியல. அந்த காம்பேர் 2 பேருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசை, ஆனால் நம்ம சொல்லலை. எனக்கு அது அவங்களுக்கே ஆப்பாப்பே அமைஞ்சிடும். அந்த ஸ்டோரியை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் கொல்லிக்கட்டை தூக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் முடிக்கொள்கிறோம். அதனால் இந்த ஸ்டோரியை பண்ண தந்திக்கும் பாலிமருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் பாலிமருக்கு ஒன்று சொல்கிறோம், நாங்கள் திமுக ஆதரவாளர்கள் கிடையாது. அதை யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் மண்ணாங்கட்டியும் எங்களுக்கு கிடையாது. நான் எப்போவுமே பெரியாருடைய தொண்டன், திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன். சரி, இவ்வளவு இதில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் பண்ணலை. ஆனால் தந்தியும் பாலிமரும் நீங்கள் எப்போ இந்த விமர்சனம்லாம் பேச போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.